ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி அக்வாரியம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்டா ஃபிஷ் வந்து இந்த எக்கோட வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பீட்டா ப்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபீமேல் நம்மள்கிட்ட ஃபீமேல் ரெண்டு பேர் இருக்குது. இது ஒரு பேர் ஒன்று ப்ளூ கலர் ஃபுல் மூனு, அதுக்கப்புறம் ஏலியன் பீட்டா, இன்னொன்று ஆஃப் மூன் ஃபீமேலு, அப்புறம் வைல்டு மேலு. நம்ம வந்து இந்த ரெண்டு பேர் பீட்டா வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பீட்டா வந்து ப்ரீட் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு 5 நாள் கழித்து நம்ம ப்ரீட் பண்ணி வீடியோ படுத்து போடுறோம். டே 1 டே 2ன்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கப்பி ஃபிஷ் கொட்டியெல்லாம் போட்டிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ போன வீடு காமிச்சிருந்தேன் இந்த குட்டியெல்லாம் இப்போ வளர்ந்துருச்சு. டம்போயர் கப்பி இது பொண்ணும் எல்லாம் குட்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இதில் 20 குட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இது வாக்ஸ்டில் உள்ள இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பாக ப்ரீட் பண்ணுவோம். நம்ம ஃபீமேல் பீட்டை வந்து எங்களோட வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா எங்களோட வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். அந்த வயிற்றில் அப்படியே எக் இருக்குது தெரியுங்களா? அப்புறம் ஃபீமேல் வயிற்றில் நடுவில் வந்து பிளாக் கலர் கோடு மேல் பார்த்துறீங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் எங்களோட இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், வயிற்றில் அப்படியே மேலே பார்த்தாவே மஞ்சள் கலரில் எக் இருக்குது தெரியுதுங்களா? நல்லா பல்ஜி இருக்குது. அப்புறம் அடியில் பார்த்தா நல்லா தெரியுதுங்களாப்பா? அதனால் இந்த ஃபீமேல் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேல் எப்படி ப்ரீடிங் ரெடின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னா வெயிட் பண்ணுங்க.